யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கோழி இறைச்சியில் பொளிச்சது செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இறைச்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், முட்டை உண்டு, மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், இது இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறோம். இனி எப்படி செய்ய வேண்டும் வாங்க பார்ப்போம். இதோட எண்ணெயும் வேணும். இறைச்சியை நாங்கள் விரும்பின வடிவத்தில் வெட்டி நாங்கள் இந்த கலவையெல்லாம் பூசி ஊற வைக்கணும். இது இறுதிய வடிவில் செய்து வச்சுருக்கணும். இது நாங்கள் கொஞ்சம் மென்மையாக்குவோம். தட்டி கொத்தி நாங்கள் அரைச்ச கலவையில் வச்சு பூச போகிறோம். வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற YARL10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட். இதுக்குள்ள ஒரு முட்டியை அடித்து விட போகிறோம். இந்த முட்டியோடு நாங்கள் இந்த இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்ச நாங்கள் அதை மடித்து இந்த சாறை மட்டும் எடுப்போம். 2 சின்ன நண்டபடியாக காணும். இதை நாங்கள் தாளிக்கிறதுக்கு வைப்போம். இருக்கட்டும். இதோட தனி மிளகாய்த்தூள், இது தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். இது நாங்கள் போன முறை மீன் பொளிச்சதை செய்யல கன அன்புள்ளங்கள் இறைச்சியில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகத்தான் இன்றைக்கு இதை நாங்கள் செய்கிறோம். இதை நாங்கள் நல்லா கலக்க போகிறோம். நல்லா கலவுங்க. இதுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு ஏற்ற உப்பு உரைப்புகளை போடுங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் உரைப்பு போட போகிறோம். இதை பூசி நாங்கள் அரை மணித்தியாலம் இந்த இறைச்சியை ஊற வைக்க போகிறோம். இதில் எல்லாமே கலந்து இருக்கு. நீங்கள் இதை பூசி போட்டு மேற்ற பக்கம் திருப்புவோம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு வையுங்க. இதை மூடி வச்சுட்டு நாங்கள் போய் வாழையில் வெட்டி கொண்டு வருவோம். இதை மூடுங்க. இதுக்குள்ள வெங்காயம், தக்காளி பழம், இதில் ஒரு 2 உள்ளி கணக்கு உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் மணத்துக்கு போடுங்க. 2 உள்ளி போட்டு அரைப்போம். இதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இனி தாளித்து போட்டு கறியை காய்ச்சுவோம். கொஞ்சம் எண்ணெய் விடுங்க தாளிக்கிறதுக்கு மட்டும். இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். வெங்காயம் போடுங்க. பச்சை மிளகாய் போடுவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். எடுத்தா காய்ச்சி விடுங்க. அரைச்ச இஞ்சி, உள்ளி, அது அந்த வடித்து எடுக்கிறாங்க எல்லாமே அந்த இது போடுவோம். நல்லா வதக்கணும். பச்சை மணம் போகணும். பிள்ளைகளை ஏதாவது கேட்குன்னா நீங்கள் வித்தியாசமாக செய்து கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு பச்சை மணமெல்லாம் போயிட்டுது. நாங்கள் இந்த அரைச்ச கிளவியை ஊற்றுவோம். நல்லா வதக்கணும். இதுக்குள்ள செத்த மிளகாய், இது தனி மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூளும் போடுங்க.
நல்லா வதக்கி எடுப்போம். நல்லா வதங்கப்பட்டுக்குது. நல்லா வதங்கப்பட்டு சோஸ் மாதிரி வந்துட்டு நாங்கள் இதை இறக்குவோம். இதை நிப்பாட்டி போட்டு அடுப்பை இதை உள்ளுக்குள்ள இறக்குவோம். வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். ரெண்டையும் ஒன்றா பொரிச்சு விடுவோம். அப்படியே கொஞ்சம் கூட விடுவோம். எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் இதை எண்ணெய்க்கு எடுத்து வைக்க போகிறோம். உருவம் மாறாமல் அப்படியே பொரிச்சு எடுப்போம். ஒரு 3/4 பழத்துக்கு பொரிச்சு எடுப்போம். நாங்கள் இருக்கிற நாங்கள் வாழை நேரத்தில் நாங்கள் இப்போ இலை வெட்ட போகிறோம். இது இதில் வெட்டுவோம். இந்த வாழை மரத்தில் உயரம் இவ்வளவுதான். பாருங்க குழி எங்கே போட்டிருக்கண்டு இதுக்கு கீழே. இனி இங்கே மட்டும் மேலே அடி மட்டும் போகும். இதுண்ட இது மருத்துவ வாழின்னு சொல்கிறது கட்டை மரம். கொஞ்சம் கூட வெஞ்சிட்டு நாங்கள் வாழையில் வெட்டப்போ கொஞ்சம் கூட வெந்துட்டு கொஞ்சம் 3/4 பழத்தில் நீங்கள் அதை எடுத்துருக்கலாம். இதை நாங்கள் எடுத்து வைப்போம். இந்த பழத்துக்கு நீங்கள் அதையே முதலாவது திருப்பி இருக்கணும். அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த இலையை வாட்டுவோம். இந்த வைக்கையிலேயே வாட்டுவோம். வதங்கிட்டு வாழையில் கொஞ்சம் சோசி எடுத்து நாங்கள் செய்தமே அந்த சோசி எடுத்து வாழையில கீழே கொஞ்சம் பரவலாக வைப்போம். இதை குழந்தைகள் ஆசைப்பட்டு கேட்பணும். நீங்கள் செய்து விடுங்க அவைகளுக்கு. இது மேல் பக்கமும் கீழ் பக்கமும் பூசிட்டு நாங்கள் மடித்து திருப்பி எண்ணெய்க்குள்ள பொரிக்க போகிறோம். இது இந்த கறிகள் எல்லாம் அதில் ஊறி சாப்பிட நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த பொரியலில் வித்தியாசமானதாகவும் இருக்கும். இதே மாதிரி செய்து வேறுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா செய்து பார்க்கலாம். இப்போ இந்த குக்கர்லேயும் செய்யலாமன்றபடியாக இதை மடித்து வடிவாக இந்த வாழை நேரம் கையோடு பிடுங்கிட்டு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தபடியாக இது அடியே கட்டுங்கோ. இந்த வாங்கின கொஞ்சம் விடுவோம். கணக்கு அவ்வளோ ஒன்று இல்லை. எண்ணெய் கழிச்சுட்டு நாங்கள் எண்ணெய்க்குள்ள வைக்க போகிறோம். ரெண்டு பக்கம் மாறி மாறி திருப்பி செய்யுங்க. இதே மாதிரி மற்றதையும் செய்வோம். நாங்கள் செய்தது சரியாக 2 கறிக்குத்தான் காணும். 2 செய்ய அந்த பக்கம் திருப்புவோம். பார்த்து மாறி மாறி இது கருகாது. நீ மாறி மாறி மெல்லிய சூழ்ச்சிகள் பப்புறம் கட்டம் நாங்கள் மெல்லமாக பூரி விடுவோம்.
இப்போ நெருப்பாக குறையும்போ திருப்பி விடுவோம். நாங்கள் இதை இறக்குவோம். இறக்கி இதில் வச்சுட்டு மற்றதை வைப்போம். பெருசாக எண்ணெய் ஊற்றணும் வந்து இல்லை. அதுக்கு எப்படியே நீங்கள் சுற்றி சுற்றி விட்டீங்கன்னா காணும். வெள்ளியை எப்படியே செய்யுவோம். இதே மாதிரி மற்றதையும் செய்துட்டோம். இதையும் இறக்குவோம். இப்போ இதை திறந்து பார்ப்போம். கேட்குறேன், உங்களுக்கு தெரியும், நல்ல வாசமாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி செய்து கொடுங்க.